தமிழகத்தில் தனியார் பள்ளி வளாகங்களில் அரசியல் சித்தாந்த மத ரீதியிலான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம், அரசு உத்தரவுகள் அமல்படுத்தப்படும் என ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்ற விதிக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் அரசியல் மதம் மற்றும் சித்தாந்த ரீதியிலான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என கடந்த மார்ச் மாதம் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று ஆண்டுதோறும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் தனியார் பள்ளிகள் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து வேலூரில் உள்ள சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீ காமராஜ் வித்யாலயா தொடக்கப்பள்ளி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது பள்ளிகள் தரப்பில் அரசின் உத்தரவு சட்டவிரோதமானது என்றும் அடிப்படை உரிமைகளை மீறியது என்றும் வாதிடப்பட்டது. பள்ளி விடுமுறை நாட்களிலும் பள்ளி நேரம் முடிந்த பிறகும் நிகழ்ச்சிகள் நடத்த ஒட்டுமொத்தமாக தடை விதித்தது தவறு என்றும் அரசின் உத்தரவை அமல்படுத்துவதாக உத்தரவாதம் அளிக்காவிட்டால் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்பதால் அரசு உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள், தனியார் பள்ளிகளில் அரசியல் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டனர். அதே சமயம் அரசின் உத்தரவை அமல்படுத்துவது குறித்து உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற பிரிவுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் வழக்கு தொடர்பாக 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர்.